இந்த வீடியோல பொது தமிழுக்கு தமிழ் பணி மற்றும் தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள் தான் பார்க்க போறோம். உவே சாமிநாத ஐயர், மீனாட்சி சுந்தரனார், சி இலக்குவனார், தேவநேய பாவாணர், பாவலரேறு பெருஞ்சித்திரனார், இந்த 5 பேரை பத்தி தான் பார்க்க போறோம். பொது தமிழுக்கு 5000 வினாக்கள் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுவரையும் 375 வினாக்கள் பார்த்துருப்போம். இன்னும் நீங்க பார்க்கலன்னா பொது தமிழுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல அடுத்த 50 வினாக்கள் பார்க்க போறோம். இந்த 5 பேரை பத்தி 50 வினாக்கள் பார்க்க போறோம். இந்த 50 வினாக்களும் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொது தமிழுக்கான முந்தைய வினாத்தாள்ல இருந்து எடுக்கப்பட்டது. ஸோ வீடியோவை கடைசி வரையும் பாருங்க. இன்னும் நீங்க வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது உவே சாமிநாத ஐயர். இவரை பத்தின சில குறிப்புகள் பார்க்கலாம். இவருடைய காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிறப்பு வந்து 19/2/1855, இறப்பு வந்து 28/4/1942. உவே சாமிநாத ஐயரின் இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. வேங்கட ரத்தினம். இவர் பிறந்த ஊர் எதுன்னு பாத்தீங்கன்னா உத்தமதானபுரம். எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம். இவருடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம். உவே சாமிநாத ஐயரின் ஆசிரியர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார், இப்பதான் சொல்லியிருந்தோம். ஆனந்த விகடன் இதழில் தம் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர் உவே சாமிநாதன் என்று ஆசிரியரால் பெயரிடப்பட்டவர் உவேசாவின் தமிழ் பணியை பாராட்டிய மேலை நாட்டவர் சூழியல் வின்சோன். பொருந்தாததை எழுதுக. உவேசா பதிப்பித்த நூல்கள்ல எது பொருந்தாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலா, கோவை, பிள்ளைத்தமிழ், பரணி. 4 இதுல எது பொருந்தாது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிள்ளைத்தமிழ் தான். பிள்ளைத்தமிழ் வந்து யாருடைய நூல் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உவேசா பதிப்பித்த நூல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 80 நூல்களை வந்து பதிப்பித்திருப்பாரு. உலால வந்து 9, கோவையில வந்து 6, பரணியில வந்து 2, மொத்தமா 80 அப்படின்னு சொல்லியிருந்தோம். மீதி இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா 8 தொகையில வந்து 8 பாடல், அடுத்து 10 பாட்டுல வந்து 10, சீவக சிந்தாமணியில 1, அடுத்து சிலப்பதிகாரத்துல 1, மணிமேகலையில 1, புராணங்கள் வந்து 12, உலா சொல்லியிருந்தோம் 9, கோவை வந்து 6, அடுத்தது தூது வந்து 6, வெண்பா நூல்கள் வந்து 13, அந்தாதி 3, பரணி வந்து 2, அடுத்தது மும்மணி கோவை 2, இரட்டை மணிமாலையில வந்து 2, பிற பிரபந்தங்கள் வந்து 4, மொத்தமா பாத்தீங்கன்னா 80 நூல்களை வந்து பதிப்பித்திருப்பாரு. சூழியல் வின்சோன் பாராட்டிய தமிழ் அறிஞர். இப்பதான் பார்த்தோம் உவேசான்னு கேட்டதுதான் அப்படியே மாத்தி கொடுத்திருக்காங்க. யார் காப்பார் என்று தமிழ் அன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர். அவர் யார்? உவே சாமிநாதர். தமிழறிஞர் டாக்டர் உவேசா அவர்களின் பெயரின் விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. உவேசா என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் தான் முழு விளக்கம். உத்தமதானபுரம் வந்து பிறந்த ஊர், வேங்கட சுப்பு வந்து பெற்றோர் பெயர். உவேசா என் சரிதம் என்னும் வரலாற்று நூலை எந்த இதழில் தொடராக எழுதினார்? ஆனந்த விகடன்ல. சரியான விடையை தேர்வு செய்க. நோய்க்கு மருந்து டாஸ் என்பார் மீனாட்சி சுந்தரனார். நோய்க்கு மருந்து வந்து இலக்கியம் அப்படின்னு சொன்னது யாருன்னா மீனாட்சி சுந்தரனார். நடுவண் அரசு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு. இது முக்கியமானது. நடுவண் அரசு வந்து உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு எப்பனா 2006. 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர்
உவே சாமிநாதர் 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் யாருன்னா உவே சாமிநாதர். தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் உவே சாமிநாதர். முதலில் 5ஆம் பிராயத்தில் வித்தியாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர். உவேசா மேற்கண்ட வரியில் வித்தியாபியாசம் என்பது வித்தியாபியாசம் அப்படின்றது என்னன்னா கல்வி பயிற்சி. புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் உவேசா. சரியான விடையை தேர்ந்தெடு. கீழ்கண்டவற்றுள் உவேசா பற்றிய சரியான தொடரை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 3 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. உவேசாவின் இயற்பெயர் வேங்கட ரத்தினம், சரிதான். இவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம், சரியானது ஃபர்ஸ்ட். 2வது குறிஞ்சிப்பாட்டு என்னும் ஓலைச்சுவடியை அச்சில் பதிப்பித்தார், 2வது சரிதான். உவேசா குறிஞ்சிப்பாட்டு என்னும் ஓலைச்சுவடியை அச்சில் பதிப்பித்தார். 3வது உவேசா 3ஆம் தமிழ் சங்கத்தின் தலைவர் ஆவார். 3 தவறு. 3ஆம் தமிழ் சங்கத்தின் தலைவர் யார் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. 1, 2 தான் சரியானது. தமிழ் வீடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை 1930இல் முதலில் பதிப்பித்தவர் உவேசா. சரியானவற்றை பொறுத்துக. அஷரா பியாசம் எழுத்து பயிற்சி, வித்யாபியாசம் கல்வி பயிற்சி ஸ்ட்ரைட்டாவே கொடுத்திருக்காங்க, வித்யாரம்பம் கல்வி தொடக்கம், சீதாள பத்திரம் தாளை மடல் 1ஆவதா இருக்கு. இதுல சரியானது 3, 2, 4, 1 தான் சரியானது. ஆப்ஷன் டி. புலமை பெருங்கடல் என அழைக்கப்பெற்றவர் உவே சாமிநாதர். புலமை பெருங்கடல் என அழைக்கப்பெற்றவர் யாருன்னா உவே சாமிநாதர். அடுத்த டாபிக் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஆண்டு 1815. நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. சேக்கிலாரை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என புகழ்ந்துரைத்தவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. தேப்போ மீனாட்சி சுந்தரனாரின் காணல் வரி புதுவகையான ஆராய்ச்சி நூல், இது சரியானதான். தேப்போ மீனாட்சி சுந்தரனாரின் காணல் வரி புதுவகையான ஆராய்ச்சி நூல். அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பாருங்க. சிலப்பதிகார காப்பியத்தை காணல் வரி என்னும் பகுதியை மையமாக இயக்கி செல்லும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று சரிதான், காரணமும் சரிதான். 2 கூற்றுமே சரியானதான். தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை குடிமக்கள் காப்பியம். அடுத்த டாபிக் சி இலக்குவனார். தமிழ் மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரையை எழுதியவர் சி இலக்குவனார். அடுத்தது தமிழ் தொண்டு தேவநேய பாவாணரை பத்தி பார்க்க போறோம். தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் தேவநேய பாவாணர். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம்மொழி என்றவர் தேவநேய பாவாணர். பாவாணர் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு, இது முக்கியமானது. எந்த ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8/5/1974. கீழ்கண்டவற்றுள் தேவநேய பாவாணரின் சிறப்புகளில் பொருந்தாதை தேர்ந்தெடு. செந்தமிழ் ஞாயிறு, செந்தமிழ் செல்வர், இலக்கிய செம்மல், தமிழ் பெருங்காவலர். எது பொருந்தாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இலக்கிய செம்மல், இதுதான் பொருந்தாது. செந்தமிழ் ஞாயிறு என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் இப்பதான் பார்த்தோம் தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? 43 நூல்களை படைத்துள்ளார். தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மையினை என்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர்
தேவநேய பாவாணர். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர். இப்பதான் பார்த்தோம். மொழி ஞாயிறு என அழைக்கப்படுபவர் யாருன்னா தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணரை பற்றி 3 கூற்று கொடுத்திருக்காங்க. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார், சரிதான். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலை திட்ட இயக்குனராக பணியாற்றியவர், இதுவும் சரியானதான். பள்ளி பறவைகள் என்ற நூலை எழுதியவர். இதில் 3வது கூற்று வந்து தவறானது. பள்ளி பறவைகள் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இதில் வந்து தேவநேய பாவாணர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இல்லை முதல் 2 கூற்று தான் சரியானது, 1ம் 2ம் தான் சரியானது. ஆப்ஷன் வந்து டி. 1981 முதல் உலக தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவாற்றியவர் தேவநேய பாவாணர். சரியானதை கண்டறிக. 4 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. தேவநேய பாவாணர் அகரமுதலை திட்ட இயக்குனராக பணியாற்றினார், 1 சரியானது. தமிழ் சொல்லாராய்ச்சியின் உச்சம் தொட்டவர், 2வது சரிதான். உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குனராக இருந்தார், 3வது சரிதான். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலை தலைவராக இருந்தார். 4 வாக்கியமுமே சரியானதான், அனைத்தும் சரி. ஒரே கொஸ்டினை தான் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் தேவநேய பாவாணர். தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயர் கூறியவர் தேவநேய பாவாணர். தமிழ் சொல்லாராய்ச்சியின் உச்சம் தொட்டவர், இது ஏற்கனவே பார்த்துட்டோம், தேவநேய பாவாணர். அடுத்த டாபிக் வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார். வீருடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். துரைமாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் பெருஞ்சித்திரனார் தான். பாவலரேறு என அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார். நூறாசிரியம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலமாகிய இதழ்கள் மூலம் உலக தமிழர்களுக்கிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்டவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். எந்தெந்த இயல்கள்னு பாருங்க, தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் எது? இதுல வந்து எது வந்து எழுதாத நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாவிய கொத்து, பள்ளி பறவைகள், கொய்யாகனி, குறிஞ்சி திட்டு. எழுதாது எதுன்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி திட்டு தான் எழுதாது. குறிஞ்சி திட்டு வந்து யாருடைய நூல் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கொய்யாகனி என்ற நூலை எழுதியவர் பெருஞ்சித்திரனார் தான், இப்பதான் பார்த்தோம். ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் என்று தமிழின் பெருமையை பாடி மகிழும் பாவலர் பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனார் பிறந்த ஊர் மற்றும் பிறந்த ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிறந்த ஊர் வந்து சமுத்திரம். ஆப்ஷன் வந்து தப்பா இருக்கு. பிறந்த ஊர் வந்து சமுத்திரம், சேலம் மாவட்டம். பிறந்த ஆண்டு வந்து 1933, சேலம் மாவட்டம் வரணும். பெருஞ்சித்திரனார் பிறந்த ஊர் வந்து சமுத்திரம், சேலம் மாவட்டம். பிறந்த ஆண்டு வந்து 1933. பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது? திருக்குறள், மெய்ப்பொருளுரை. இதோட பொது தமிழுக்கு 425 வினாக்கள் பார்த்திருப்போம். இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த வீடியோல ஜியு பத்தி பார்க்கலாம். இன்னும் சில பேர்கிட்ட ஜிஎஸ்க்கான மெட்டீரியல்ஸ் இல்லாம இருப்பீங்க. நம்ம கிட்ட ஜிஎஸ்க்கு யூனிட் 2ல இருந்து யூனிட் 6 வரைக்குமான மெட்டீரியல்ஸ் இருக்கு. டோட்டலா 120 லெசன் நீங்க படிச்சா போதும்னு சொல்லியிருந்தோம். ஸோ தேவைப்படுறவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷன் இல்லைனா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், உங்க நேம் சொல்லி ஜிஎஸ் ஃபுல் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க, டீட்டெயில் சொல்லுவோம்.